21வது கேள்வி பாப்போம். 21வது x, y எனும் இரு வேறான திரவங்களின் சம கனவளவுகள் இரு சர்வசமான கலோரிமானில் எடுக்கப்பட்டு ஒரே நிபந்தனையின் கீழ் குளிரவிடப்படுகின்றன. ஒரே நிபந்தனையின் கீழ் குளிரவிடப்படுகின்றன. சம கனவளவுகள். இது ஒரு திரவம், இது இன்னொரு திரவம். x, y எனும் இரு வேறான திரவங்களின் சம கனவளவுகள் இரு சர்வசமான கலோரிமானிகளும் எடுக்கப்பட்டு ஒரே நிபந்தனையின் கீழ் குளிரவிடப்படுகின்றன. நேரம் t=0 திரவங்களின் வெப்பநிலை 70°C t=T0 திரவங்களின் வெப்பநிலை 50°C ஆகும். அறை வெப்பநிலை 30°C எனில் பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அதே குளிரவிடப்படுதான் பொதுவாக இவற்றின் குளிரல் வலை 70 ஸ்டார்ட் பண்ணுதான் 70°C இந்த மாதிரி அமைப்புல வருது. இதான் 30°C என்ன இப்ப t=0 70°C t0 50°C t=T0 50°C. இப்ப ரெண்டு திரவத்துக்கும் இது பொதுவா நான் பார்க்க ரெண்டு திரவமும் ஒரே குளிரல் வலையில வாரல்ல. இது வெப்பநிலை நேரம் குளிரல் வலை வரைஞ்சிக்குது. அந்த குளிரல் முறையை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தன் வெப்ப குளிர் துணிது அந்த பரிசோதனை நான் பார்க்கிறேன். முதலாவது நீர் எடுக்க, அடுத்த இன்னொரு திரவம் எடுக்கிறேன். அப்புறம் குளிரை விட்டு குளிர் வலையை வரைந்து குறித்த வெப்பநிலையில வெப்ப இழப்பு வீதங்களை சமப்படுத்து. குறித்த வெப்பநிலையில வெப்ப இழப்பு வீதங்களை சமப்படுத்து. பில பாருங்க, வளமையா ரெண்டு திரவத்துக்கும் ரெண்டு குளிரல் வலை வரும். இப்படி இது ஒன்று இப்படி இருந்தா மற்றது இங்கே இப்படி வரும். ஆனா இது அப்படியே இல்ல. t0 t=0 ரெண்டுமே 70°C t=T0 ரெண்டுமே 50°C அப்படின்னு அர்த்தம் என்ன? ரெண்டும் ஒரே வலையில வந்திருக்கணும். சரியா? ஒரே வலை ஒரே வீதத்துல குளிரல் நடைபெற்றிருக்கணும். அப்ப இடை குளிரல் வீதங்கள் சமன் எடுக்கலாமே. அதான் இந்த சொல்ல வரதா ஒரே விதமா குளிருது. ரெண்டும் ஒரே விதமாக குளிருது. இப்ப t=0 t0 வரை x, y குளிரல் வீதங்கள் சமனாகும். இந்த நேர கேப் எடுத்தா குளிரல் வீதங்கள் சமன். வெப்பநிலை வித்தியாசத்தை நேரத்தால பிரிக்கணும். குளிரல் வீதம் சொல்றது குளிரல் வீதம்ன்றது வெப்பநிலை வித்தியாசத்தை நேரத்தால பிரிக்கணும். ரெண்டு பேருக்கு வெப்பநிலை வித்தியாசம் 70 - 50 கீழ் நேரம் t0. ஆகவே குளிரல் வீதங்கள் சமன். ஏ கூற்று சரி. பி கூற்று t=0 t0 வரை x என்பவற்றால் சூழலுக்கு வெப்ப இழக்கப்படும் வீதங்கள் சமனாகுமா? வெப்ப இழக்கப்படும் வீதங்கள் வெப்பம் இழக்கப்படும் வீதங்கள் சமனாகுமா? சரியாவில்லை? வெப்ப இழக்கப்படும் வீதங்கள் ரைட். கவனிங்க பாருங்க. வெப்ப இழப்பு வீதம் Ka இந்த சாம்பாடு வச்சு யோசிக்கணும். θ-θr வெப்ப இழப்பு வீதம் சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் நியூட்டன் குளிரல் வீதியிலிருந்து வர சாம்பாடு. இந்த கே ஒரே கலோரிமானி அல்லது ஒரே பாத்திரமா கலோரிமானிகள். அவ கே ரெண்டுக்கும் ஒரே பெருமானம். சம கனவளவு எடுத்தா ஒரே மேற்பரப்பளவு எடுக்கலாம். மேலுக்கு சம கனவளவு எடுத்தா மேற்பரப்புகள், அதாவது இந்த வெப்பத்தை இழக்கிற மேற்பரப்பளவுகள் சமன் எடுக்கலாம். θr சமன். இப்ப வெப்பநிலைகளும் சமன் தானே. எந்த நேரத்தில் பார்த்தாலும் ரெண்டு வெப்பநிலைகள் சமன். 50,000 2 பேரும் 50, 70,000 2 பேரும் 70, 60,000 2 பேரும் 60. அப்ப வெப்பநிலைகளும் சமனாயிருந்தா வெப்ப இழப்பு வீதங்களும் சமன். கட்டாயம் ரெண்டுலையும் ஒரே மாதிரி வெப்ப இழப்பு வீதம் நடைபெற்றிருக்கணும். சரி. ஆகவே t=0 t0 வரை x, y என்பவற்றில் சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும் வீதங்கள் சமனாகும். சரி. அதாவது இது சொல்லப்படுற மாதிரி எடுக்க வேண்டிய இந்த ரெண்டு குளிரல் வலையும் ஒன்றா பொருந்துதானே. சரி.
அப்போ இது சாத்தியமா? இது இப்படியே வந்து மற்றது இப்படியே வந்து இப்படி புகையலாது. போறேன்னு சொன்னால் ரெண்டும் ஒரே வலையெல்லாம் போகும். அதாவது இப்போ சில பேர் யோசிக்கலாம், இது இப்படி வந்து இப்படி போகாதான் அப்படி போகிறல்ல, ரைட்? அதாவது குளிரல் வலை இந்த மேற்பரப்பால் நடைபெறுது, வெப்பம் இழக்கிறது. கட்டாயம் ஒரே வலையை பின்பற்றணும். வேற வலையாயிருந்தா வேற மாதிரி போகும். அதாவது இந்த ஒரே நேரத்தில் ஒரே வெப்பநிலை அடையாது. நல்ல ஒரு கேள்வி அதான். ஏ சரி, பிஎம் சரி. சீலே நல்ல ஒரு பாயிண்ட் சொல்ல வராங்க. ஆனாலும் நாளைக்கு மேலே அவங்களை மிஸ் ஆகிக்க வாய்ப்பு இருக்கிறாங்க. சியின் திணிவண்டு அப்படி ஒன்று இல்லையே, சரியா? சரி, நம்ம எக்ஸின் திணிவின் கீழ் வாயின் திணிவோ தெரியா? இப்போ சீக்குரிய தொடர்பு எப்படி எடுக்கலாம்? சீக்குரிய தொடர்பு வெப்ப இழப்பு வீதங்களை சமப்படுத்து. வெப்ப இழப்பு வீதங்களுக்கு இன்னொரு சமன்பாடு எப்படி பார்க்கணும்? இன்னொரு விதமாக தொடர்பு எடுக்கலாம். எப்படி? இழந்த வெப்பம் ms டெல்டா டீட்டா, வெப்ப இழப்பு வீதம் ms டெல்டா டீட்டா பை டி. ஆக முதலாவதுல வெப்ப இழப்பு வீதம் c பிளஸ் mx sx இன்டு டெல்டா டீட்டா பை டி வெப்ப இழப்பு வீதம். அடுத்தது q பை டி x சமப்படுத்த q பை டி yக்கு. வெப்ப இழப்பு வீதங்கள் சமம். நான் பி கூட்ல பார்த்தோம். இப்போ q சமம் இப்படி எடுப்போமே, வெப்ப கொள்ளளவு c டீட்டா, அப்போ q பை டி c டீட்டா பை டி. இங்க சொல்லலாம் c என்பது கலோரிமானி வெப்ப கொள்ளளவு, mx sx டெல்டா டீட்டா ஓவர் டி. இங்க சொல்லலாம் c பிளஸ் my sy டெல்டா டீட்டா ஓவர் டி. இரண்டு சுருக்கப்படும். c பிளஸ் mx sx சமனாய்க்கும் c பிளஸ் my sy. பல c கேன்சல் பண்ணா mx sx சமனாய்க்கும் my syக்கு. x இன் திணிவின் கீழ் y இன் திணிவு என்பது mx இன் கீழ் my, mx இன் கீழ் my சமனாய்க்கணும் sy இன் கீழ் sx. ஆன்சர் AB மாத்திரமா 21க்கு 3 ஆகுது. 5வது இந்த ஒரிஜினல்ல திரும்ப மாறுது 3வது. சரி, டவுட்ஸ் எதுவும் மிகையில் இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி இது. வெப்பநிலை வீழ்ச்சி வீதங்கள் முதலாவது தீர்மானம் குளிரல் வீதங்கள் சமனண்டு. ஏண்டா 70லேருந்து 50க்கு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வந்து சேருவாங்க. எனவே குளிரல் வீதங்கள் கட்டாயம் சமன். பந்த நேர ஆயிடையில குளிரல் வீதங்கள் சமனாயிருந்தா என்ன பாருங்க, வெப்ப இழப்பு வீதங்கள் குளிரல் வீதங்கள் சமனண்டையிலிருந்து போகிற முடிவு அல்ல உண்மையா? இந்த வெப்பநிலைகள் சமனண்டையிலிருந்து போகிற முடிவு. இது வெப்பநிலைகள் எப்பவுமே சமனண்டு எடுத்தா சரி, இந்த வளைய விலங்கிறதுக்கு கொண்டா வெப்பநிலைகள் சமனாய்ந்த ஒரே வெப்பநிலையில் ஒரே வெப்ப இழப்பு வீதங்கள் வரும். அல்லது யாராவது வந்து டீட்டாக்கு நான் சராசரியை போடலாமே, 70/50 கீழ் அப்படின்னு போட்டு நான் சாம்பார் அப்படி போட்டு யோசிச்சு எடுக்கலாமா? சராசரி வெப்பநிலை 60 போட்டு இடத்துல இந்த டி நோட் நேர ஆயிடையில் சராசரி வெப்பநிலை 70லேருந்து 50 குறைந்தால் சராசரி வெப்பநிலை என்ன? சராசரி வெப்பநிலை 70லேருந்து 50 குறைஞ்சா சராசரி வெப்பநிலை 60. 70/50 கீழ் 2. சரியா? அப்படி யோசிச்சும் எடுக்கலாம். டி நோட் நேரத்தில் ரெண்டு திரவத்திலையும் சராசரி வெப்பநிலை அல்லது அந்த ரெண்டு கலோரிமானி மேற்பரப்பினே சராசரி வெப்பநிலை எடுத்தால் 70/50 கீழ் 2. அப்போ அது 60 வரும். சரி, அப்படி யோசிக்கலாம். அல்ல அதை விட இந்த வலையை வைத்து யோசிக்கிறேன் நல்லா. சரி ரைட். அப்போ ஆன்சர் சரிதானே? ஆன்சர் 3ஆவது. ஏ சரி, பி சரி என்று பார்த்தோம், சி பிழை. ஆன்சர் 3ஆவது. 21க்கு 3ஆவது ஆன்சர். 25 பாருங்க. 22 10 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய தட்டையான தட்டொன்று பெரிய தட்டொன்றிலிருந்து 1 மில்லிமீட்டர் தடிப்புடைய எண்ணெய் படையொன்றால் வேறுபடுத்தப்பட்டுள்ளது. எண்ணெய் பிசுக்குமை கொண்டாந்து தாராங்க. சிறிய தட்டை விசேடம் அசைக்கும் போது வேகம் யாது? 2.16 நியூட்டன் விசேடம் அசைக்கும் போது வேகம் யாது? இது நேரடியாக ஈக்குவேஷன் தான். இப்படி ஒரு பெரிய ஒரு தட்டு இருக்கலாம், அதுக்கு மேல ஒரு எண்ணெய் படை வைக்கிறோம், அதுக்கு மேல இப்படி சிறிய ஒரு தட்டு வைக்கிறோம். இந்த சிறிய தட்டுக்கு ஒரு குறித்த விசை, ரெண்டுக்கு மேல இப்படி ஒரு எண்ணெய் படை வைக்கிறோம்.
ரெண்டுக்கு மேலே இப்படி ஒரு எண்ணெய் படை வைக்கிறோம் எண்ணெய். படம் சரியா வரையல, ஆனால் நேரடியாக சாம்பாடை போட்டு எடுத்தா சரியா. எஃப்ஷாமன் எப்படி நீட்டா ஏ டெல்டா வி ஓவர் டி. நீட்டா ஏ டெல்டா வி ஓவர் டி. அவன் நீட்டா ரெண்டு வந்து 2 SI அலகு தரப்பட்டிக்கு பரப்பு 10 சென்டிமீட்டர் வர்க்கம் 10 தர 10 4. வேக வித்தியாசம் தான் கேள்வி, வேகம் தான் கேள்வி. அப்போ வி மைனஸ் 0 ஓவர் டி. டி வந்து 1 மில்லிமீட்டர், அப்போ 10 3. எஃப் வந்து 2 தர 10 2. 10 4 2 10 3 கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும். வி வந்தப்போ 10 2 0.01. வி வந்து 10 2 ms மைனஸ் 1, அதாவது 0.01 ms மைனஸ் 1. நேரடியான கேள்வி தான். நேரடியான கேள்வி ரெண்டாவது 22க்கு 2வது. சரிதானே ஆன்சர்? 23 பாருங்க. 23 அருகில் காட்டப்பட்டுள்ள சுற்று இருவாயுகள் D1 D2 முறையே சிலிக்கன் ஜெர்மனியங்கள் ஆகும். இவற்றின் முன்முக கோள அழுத்தங்கள் தரப்பட்டிக்கு V0 பெறுமதி. V0 பெறுமதி 23வது சிலிக்கான் ஜெர்மனியம். இங்க மொத்தமா 12 வோல்ட்டாம். 12 வோல்ட். இங்க இடத்துல வரப்போறது 0.3 வோல்ட். எனக்கு 0.7 வர போக அவசியம் இல்லை. 0.3 வைத்து ஜெர்மனியம் உடை விட்டுடும், தடுப்பழுத்தை தாண்டிடும். எனவே அங்கே மின்னோட்டம் ஓட தொடங்கிடும். எனவே ஜெர்மனியம் 0.3 விட அதிகரிக்க விடாது. வரைக்கும் இப்படி தானே வார ஐவி சிறப்பியல்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியன்ற பார்த்தா இப்படி வரும். 0.3 வைத்து இப்படி வர தொடங்கும். அவர் 0.3 வோல்ட் அடைந்தவுடனே மின்னோட்டத்தை அனுமதிக்கும். அது பிறகு 3.3 விட அதிகரிக்க விடாது, அனுமதிக்காது. எனவே ஒருபோதும் இது குறுக்கே 0.3 விட அதிகரிக்க இயலாது. எனவே இங்கேயும் 0.3 விட அதிகரிக்க இயலாது. இங்கே 0.7 வர இயலாது. ஏன்னா 0.3 வைத்து இவர் மின்னோட்டத்தை செலுத்த தொடங்கிடுவார். கேட்டை திறந்து மின்னோட்டத்தை அனுப்பிடுவார், தடுப்பழுத்தை தாண்டிடும். அப்புறம் 0.3 விட அதிகரிக்க விடாது. இப்போ இங்கே 0.7 இருந்ததுக்கு 0.7 அடைய இயலாது. அது மொத்தமாக இது இன்னும் முன்முகக்கோள் அடையல 0.3 இருக்கும். யார் சிலிக்கான் மொத்தமாக 12 வோல்ட்ல 0.3 எங்கே போனா பேலன்ஸ் எவ்வளோ? 12 வோல்ட்ல 0.3 போனா 11.7 வோல்ட்டும் இங்கே வரும். இப்போ வீணோட்ட பெருமானம் 11.7 வோல்ட். 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். கீழே ஜெர்மனியம் மட்டும்தான் முன்முகக்கோள் அடையும். ஜெர்மனியம் மட்டும்தான் முன்முகக்கோள் அடையும். சிலிக்கான் முன்முகக்கோளை அடையாது. 0.7 தாண்டாது, மின்னோட்டத்தை கடத்தாது. சரிதானே? ஏன்னா இவர் ஜெர்மனியம் 0.3 அடைந்துடனே மின்னோட்டத்தை செலுத்த ஆரம்பிக்கும். எனவே அதுக்கு பிறகு 0.3 விட அதிகரிக்க விடாது. ஜெர்மனியம் அதிகரிக்க விடாது, மின்னோட்டத்தை கடத்தி 0.3 விட அதிகரிக்க விடாது. எனவே அதுக்கு சமாதானம் உள்ள சிலிக்கனை குறுக்கே ஒருபோதும் 0.3 தாண்டி வரையலாதான். சரி, அந்த தொகுதியில் வரப்போகிறது 0.3 வோல்ட் தான். அப்போ பேலன்ஸ் மிகுதியாக உள்ளது 11.7 வோல்ட். அதான் வீணோட்ட பெருமானமாக இருக்கும். ரியோசத்தை கனெக்ஷன் பற்றி நாங்கள் நிறைய பார்த்தோம். என்ன ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? எப்படி தொழிற்பாடும் என்பது
ரைட். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தியரியில் விளம்பரப்படுத்திக்குது, அதோட ப்ராக்டிக்கல் டிஸ்கஷன்லேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு இந்த இது இந்த பக்கம் இந்த தடைகள் தொழிற்படுமெண்டு 2014 எங்கேயோ கேள்வியில் மீந்தனா 2014 கேள்வி பார்த்தோமா நான் ஸ்டாக்டர் ரியோக்சஸ் எப்படி கனெக்ட் பண்ணு பார்த்த மாதிரி ஞாபகம் சரியா? 2014 எந்த பக்கம் எது எது கனெக்ட் பண்ண எது தொழிற்படுமெண்டு எல்லாமே ரைட். கீழே பாருங்க இப்படி தான் கனெக்ஷன் இருக்குதுல, இது இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுபோல் இந்த வயரை இங்கே தான் எடுத்துக்குது. இதை எடுத்து அப்படியே வந்து தடை பெட்டி தடை பெட்டி தடை பெட்டிட தொழிற்பாடும் பார்த்தோம். என்ன இது திறக்கப்பட்டிக்கு அந்த தடை தான் தொழிற்பாடும். இது 1 ஓம், இது 2 ஓம், இது 2 ஓம், இது முடிவிலி தடை, இது 4 ஓம், இது 4 ஓம், இது 5 ஓம். அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் ஈக்கிறா, மிஸ் ஆகின இடங்கள் ஈக்கிறா இல்லை. அப்படிங்கிற ஒரு 9 வோல்ட் பேட்டரி, 9 வோல்ட் பேட்டரி. அப்புறம் மில்லி ஆம்பியர் மானு இதான் சுற்று. இது 9 வோல்ட். சுற்றுலா மின்னோட்டம் யாது என்பது கேள்வி. மின்னோட்டம் யாது, அதான் எம்பியர் மானி வாசிப்பு. சுற்றுலா மின்னோட்டம் யாது. தடைகளை பார்த்தீங்களா 10 ஓம் பாருங்க. இதில் போகிற மின்னோட்டம், இதில் போகிற மின்னோட்டம் இதனோட போகும், பெய்த்து இந்த அமைப்புலாம் போகும். இப்படி பெய்த்து இதனோட வெளியேறும். அதான் இவரது தொழிற்பட போகிற தடை 20 ஓம். நான் தீரில் பார்த்து R1 R2 இது நகர்த்தினா இந்த நடக்கும், இது நகர்த்தினா இது நடக்கும். இந்த 2 புள்ளிக்கும் இணைத்த இது தொழிற்படும், இதுக்கும் இணைத்த இது தொழிற்படும். அவங்க தொழிற்பட போகிறது 30 ஓம் பக்கம் அல்ல 20 ஓம் பக்கம். இன்கேஸ் இந்த இணைப்பு இங்கிருந்தா இதால் வர மின்னோட்டம் இதில் சுற்றி இப்படி வரும், வந்து இங்கே வெளியேறும். அப்போ 30 ஓம் பக்கம் தான் தொழிற்படும். இப்போ தொழிற்பட போகிறது 20 ஓம் பக்கம். விளங்குதா? 20 ஓம் பக்கம் தான் தொழிற்படும். ரைட். அப்படி வந்தா இதில் 1 ஓம் தொழிற்படும், இது தொழிற்படாது. இதை நீக்கினாதான், இந்த சாவியை நீக்கினாதான் தொழிற்படும். இங்கே சாவி பொருத்தப்பட்டிக்கு ரைட். அப்போ இங்கே தொழிற்பட போகிற தடைகளை பார்த்தா 1 ஓமும் 4 ஓமும் 5 ஓம், மொத்தமாக இப்போ எவ்வளோ 10 ஓமிங்களா? அது சுற்றுலா மொத்த தடைகள் 10 20 10. ஆகவே எவ்வளோ வரும்? 9 கீழ் 10 20 30 10 40 ரைட். மொத்தமாக 9 வோல்ட்டுக்கு தடையை பார்த்தா 10 ஓம், இங்கே 20 ஓம், இதில் 10 ஓம். சாவியை நீக்கினா தான் தொழிற்படுமா? சாவி சொருகப்பட்டு இந்த ஷார்ட் சர்க்கிட்டாக தொழிற்படாது, இது தொழிற்படாது, இது தொழிற்படாது, இது தொழிற்படாது. 5 4 1 அப்போ 10 ஓம். ஆக மொத்தமாக 10 20 10. அப்போ எவ்வளோ வரும்? 9 கீழ் 40 சுருக்கினா 225 மில்லி ஆம்பியர் வரும். என்ன 225 மில்லி ஆம்பியர். சரி, ஆன்சர் வந்து 4வது. நல்ல ஒரு கேள்வி தான். சரி ரைட். பாருங்க, உங்களோட எக்ஸாம் முன்னுக்கு இது மாதிரி கேள்வி சந்திக்கிறது நல்ல. சில நேரம் இது நீங்கள் எவ்வளோ தெரியல டீட்டெயிலாக படித்தாலும் மிஸ் ஆக வாய்ப்பு இந்த இடங்களை. சரியா? எத்தனை பேர் சரியாக செஞ்சு காய்ச்சி காட்டுமா? நான் தடைப்பட்டு டீட்டெயிலாக பார்த்தோம், தொழிற்பாடு இதுவும் பார்த்தோம். சரியாக செஞ்சவங்க வீடு எடுத்தவங்க இதை அட்லீஸ்ட் ஈரன்னு சரியாக கண்டுபிடிச்சவன். சுருக்கலை பிள்ளை விட்ட விடுங்களேன். ஈரத்தடை 20 ஓம் தான், ஈரத்தடை 10 ஓம் தான் கண்டுபிடிச்சவன். ரைட். நல்லா பலான் கவனமாயிக்கணுமா? சில நேரம் இதெல்லாம் மிஸ் ஆக வாய்ப்பு எவ்வளோ டீட்டெயிலாக பார்த்தாலும் இந்த எக்ஸாம்கள் மாதிரி ஒரு இடத்த சந்திக்கல. இதனால சில கட்டாயம் எக்ஸாம் செய்யுங்க. தியரி கிளியர் ஆகிக்கும். யாராவது படிப்பிக்க சொன்னா அழகா படிப்பிக்க. நீங்கள் தடை பெட்டி எல்லாம் வரைஞ்சி, தட்டெல்லாம் வரைஞ்சி, கனெக்ஷன் எல்லாம் போட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஏன்னா படிப்பிக்க போகிற நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி தானே போகிறத. அப்போ தியரியை பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு போகிற நல்லா அழகாக செய்வீங்க. அது இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்கள் அது மிஸ் ஆக வாய்ப்பிக்கிறோம் உங்களுக்கு. அதனால் நிறைய எக்ஸாம் செஞ்சு பார்க்குறவங்கள நல்லவா தான். அந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு பிடிபடும். இடம் நல்லா தெரிஞ்சாலும் இது மிஸ் ஆகிட்டேன்றது பிடிபடும். அதனால் இப்போ இந்த முன்னுக்குள்ள காலம், எக்ஸாமுக்கு கிட்ட உள்ள காலம் கட்டாயம் எக்ஸாம் செஞ்சு பாருங்கள். செல்ஃபாகவும் தான் தானே, பாஸ் பேப்பர் சரி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து செல்ஃபாக டைம் வச்சு செஞ்சு பாருங்கள். சும்மா நீங்கள் நாலேஜுக்கு செய்கிறதும் எக்ஸாமாக செய்கிறதும் வித்தியாசமாக. இப்போ சில நேரம் இந்த பேப்பரை தந்தி தான் ஆறுதலாக செய்யுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் 45+ எடுத்துப்பீங்க. இல்லைங்க,
2 hours உள்ளுக்கா செய்யுங்கன்னு சொன்னால் அந்த டைம் உள்ள குயிக்காக யோசிக்கிற டென்ஷன் ஆகிற அப்போ தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி இடங்கள் மிஸ் ஆகிற சரிதானே. அதனால் எக்ஸாம் ப்ராக்டிஸ் தானே மிக முக்கியமா, மிக முக்கியம். 25வது 25 எலக்ட்ரிசிட்டியில் வர கேள்வி உண்டு. E, R இது மாதிரி சுற்றல் கம்ப்ளெக்ஸ் ஆகிற நேரம் கொஞ்சம் கவனமாக யோசிக்கணும். சுற்ற கண்டுடனே விளைவு தடையை தீர்மானிக்க போறல அதில் சில நேரம் ஷார்ட் சர்க்கியூட்டுகள் இருக்கும், குறுஞ்சுற்றாக்கப்பட்டிருக்கும், அல்லது சுற்ற ஈஸியாக சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எடுத்துடனே விளைவு தடை எங்களை மின்னோட்டம் எல்லாம் குறிச்சிட்டு போறல கொஞ்சம் பார்த்து யோசிங்க. ரைட். இந்த அமைப்பை பார்த்தா பாருங்க, இங்கே 3 தடைகள் 1 2 3 இங்கே எல்லாமே ஒன்றா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே 3 தடைகள். இங்கே பார்த்தா இப்படி வருது 1 2 3. இந்த இடத்துல 6 தடை, இந்த இடத்துலையும் 6 தடை, இந்த இடத்துலையும் 6 தடை, இந்த இடத்துலையும் தடையா. திரும்ப இங்கே வந்தால் எப்படி சும்மா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த இடத்துல 6 தடை, இந்த இடத்துல 6 தடை. திரும்ப இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 6 தடை, இங்கேயும் தடை 6, இங்கே சும்மா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா. இதில் 6 இதில் 6. இதுதான் சுற்றேனா. இதெல்லாமே தடைகள், சம தடைகள்னு தந்திக்கிறாங்க. சுற்று கம்ப்ளெக்ஸாக ஏதாவது ஒரு ஈஸியாக சுருக்கக்கூடிய ஏதாவது ஈஸியான மெத்தடை வச்சுப்பாங்க உங்களுக்கு. அதை யோசிங்க. இங்கே பார்த்தா இப்படி ஒரு அமைப்பு காணுது எனக்கு பாருங்க. இப்படி இந்த இடத்துல வார இங்கே வார பாருங்க. இது எல்லாமே ஒரு இணைப்பு கம்பியால் அப்படியே இணைக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாமே ஒரு இணைப்பு கம்பி தானே. இணைப்பு கம்பியெல்லாம் இந்த சம அழுத்தமாயிக்கும். ஆக பாருங்க, இதால வர மின்னோட்டத்துக்கு தடை பூச்சியமானது. இணைப்பு கம்பியாகிந்த சம அழுத்தமாயிக்கும், மற்றது தடை பூச்சியமாயிக்கும். சம அழுத்தமாயிக்கும், தடை பூச்சியமாயிக்கும். எனவே இங்கே வர மின்னோட்டம் தடை பூச்சியமான வழி உண்டு போய் சேர்றதுக்கு. இங்க இந்த தடை உடைய வழிகள் ஒன்றுமே தொழிற்படாது. அதாவது எந்த ஒரு தடையும் தொழிற்படாது. எல்லா தடையும் இங்க தனித்தனியே குறிஞ்சுற்றாக இல்லை, அந்த தொகுதியாகவே குறிஞ்சுற்றாக்கப்பட்டு. இதை தொகுதியை பார்த்து இவர்த்தால ரிமூவ் பண்ணினா அது எல்லாமே சமாளிக்கிறதுக்கு இணைக்கப்பட்டு அவன் முழுவதுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி. அவர் இந்த தொகுதியும் அப்படித்தான். அவர் இங்கே தடை குறித்த அழுத்தம், மற்ற பகுதி எல்லாமே இந்த தடை தொகுதியில் பாருங்க எல்லாமே ஒரே அழுத்தத்துக்கு இணைக்கப்பட்டு முனைகள். எனவே இந்த தொகுதி முழுவதுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். அதில் மின்னோட்டத்தை பார்த்தா மின்னோட்டம் ஓட போகிறது இந்த வழியில் பாருங்க. இதால ஓடுது இப்படி. இந்த வழியில் மின்னோட்டம் ஓடும். இதெல்லாமே தடை பூச்சியமான வழி. எனவே இங்கே உள்ள எந்த ஒரு தடை உள்ள வழியில மின்னோட்டம் ஓடாது. தடை உள்ள வழியில மின்னோட்டம் ஓடாது. இங்கே தொழிற்பட போற தடை இந்த 6 இந்த 6 இந்த 6 மாத்திரம்தான். எனவே ஐட பெருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னா மின்னோட்டம் ஐ, மின்கலத்தினோட மின்னோட்டம் ஐட பெருமானம் I7 இன் கீழ் R plus R இன் கீழ் இங்க 6 வெளித்தடை இந்த 6 இந்த 6 தொழிற்படும் 2R plus R. ஆன்சர் வந்து முதலாவது. சரியா? நல்ல ஒரு கேள்வி, வரத்தக்க கேள்வி. இது மாதிரி கேள்விங்க. சரி,
உறவியல் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் புள்ளி A ஷார்பாக புள்ளி B யில் மின்னழுத்தமாக அமைவது. புள்ளி A ஷார்பாக புள்ளி B யின் மின்னழுத்தமாக அமைவது. அதாவது VB மைனஸ் VA கேள்வி. அதாவது VBA VB மைனஸ் VA கேள்வி. புள்ளி A ஷார்பாக B யின் அழுத்தம். இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு சொன்னா சும்மா குறித்து கொள்வோம். இதை 0 வோல்ட்னு சொல்லி சரி ஏதாவது ஒரு இடத்த புவித்து எடுப்போம் அல்லது அதை 0 எடுப்போம். 0 வோல்ட் ஆயிருந்தா இந்த கிளையில 3 வோல்ட், இங்க மொத்தமா 3 வோல்ட் 6 12 தொடராயிக்குது. அப்ப 1க்கு 2 பங்கிடப்படணும். இதுக்கு 1 வோல்ட்டும் 2 வோல்ட்டும், எனவே 7 அழுத்தம் 2 வோல்ட் வரும். இந்த 3 வோல்ட் அப்ப இங்க பாருங்க, இது 0 இது 3 வோல்ட், 3 மைனஸ் 2 இங்க 1 வோல்ட்டும் 2 மைனஸ் 0 2 மைனஸ் 0 2 வோல்ட்டும். சரி, அதே மாதிரி இங்க பார்த்தா மாறி வரும். 12 6 இந்த 3 வோல்ட் இங்கேயும் போகும், 12 6 தொடராயிக்கு. அப்ப தடையில விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பங்கிடப்படும். இங்க 2 வோல்ட்டும் இங்க 1 வோல்ட். அப்ப VB எவ்வளோ? 1 வோல்ட் வரும். VB 1 வோல்ட். சரிதானே? அப்ப பாருங்க 3 மைனஸ் 1 இங்க 2 வோல்ட், 1 மைனஸ் 0 1 வோல்ட். VB என்பது VB மைனஸ் VA 1 மைனஸ் 2. அப்ப எனவே மைனஸ் 1 வோல்ட். ரெண்டாவது ஆன்சர். சரிதானே? இப்போ A 0 எடுத்து காணலாம். அதை விட பொதுவாக ஒரு புள்ளியை 0 எடுத்து காணுது ஈஸி. சரிதானே? குறைபாடற்ற கண் ஒன்றின் விட்டம் 27, குறைபாடற்ற கண்ணொன்றின் விட்டம் 2.5 சென்டிமீட்டர், பிறப்பு குறைபாட கண்ணொன்றின் விட்டம் 2.3 சென்டிமீட்டர். இக்கண்ணின் பார்வை புலவீச்சு இது ஏற்கனவே எஸ்ஏல வந்து இந்த 2016 17 மாதிரி. குறைபாடு கண்ணொன்றின் விட்டம் 2.5 சென்டிமீட்டரா, பிறப்பு குறைபாடுடைய கண்ணொன்றின் விட்டம் 2.3 சென்டிமீட்டரா. விட்டம் என்பது கண்ணின் நீளம், இது 2.5 சென்டிமீட்டர். குறைபாடுள்ள கண்ட நீளம் 2.3 சென்டிமீட்டரா. இப்போ குறைபாடிக்கிற வில்லேல குறைபாடிக்கிறது வந்து கண்ணின் சைஸ்ல, கண் சிறிதாயிக்குது, கண் விட்டம் சிறிதாயிக்குது. கண் விட்டம் வந்து பார்க்கல காணுறதில்ல, முன்னுக்கு கண்ட உட்பக்கம் இருக்குது, கண் விட்டம் சிறிதாயிக்குது 2.3. அதாவது கண்ணின் நீளம் 2.5 இங்க 2.3. குறைபாடு கண்ணொன்றை விட்டம் 2.3 சென்டிமீட்டர். கண்ணின் பார்வை புல வீச்சு அதன்னு கேட்கிறான். சரி, பார்வை புல வீச்சு. ரைட், இப்போ இதுல மேக்சிமம் மினிமம் காணும் பாப்போம். இவருக்கு என்ன பாருங்க, இதான் உயர் குவியத்தூரம் நிலை. முடிவில் உள்ள வாக்கு தான் உயர் குவியத்தூர நிலை. இன்னும் மேலும் தரவுகள் தந்திருந்தால் நல்ல இதுல. ரைட், இதான் உயர் குவியத்தூரம் 2.5 சென்டிமீட்டர். இதான் குவியத்தூரம் உயர்வு எஃப் மேக்சிமம். ரைட், உயர் குவியத்தூரம் வார சந்தர்ப்பம். அதே மாதிரி இழிவு குவிய தூரம் வரும். இந்த கண்வில்லையோட இழிவு குவிய தூரம் வரும் அண்மையில் உள்ள பொருட்களை பார்க்கிற நேரம். அண்மையண்டா 25 சென்டிமீட்டர் உள்ளதை பார்க்கிற நேரம், அவதானிக்கிற நேரம். சரியா? 25 உள்ளது. இது முடிவில் உள்ள பொருள் அவதானிக்கிற நேரம் தான் உயர் குவிய தூரம் எஃப் மேக்சிமம் வரும். அதே மாதிரி எஃப் மினிமம் வரும் 25 உள்ளது அவதானிக்கும் போது. 25 உள்ளது அவதானிக்கும் போது. ஆக பிம்பம் விழித்திரையில் உருவாகும். இது ஆரோக்கியமான கண். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தா எஃப் இந்த மாதிரி பெருமானம் இயக்கும். இதுதான் எஃப் மினிமம். எஃப் மினிமம் ரைட். இது 2.5 சென்டிமீட்டர்.
எஃப் மேக்ஸிமம் எவ்வளோ? இந்த கன்னட மேக்ஸிமம் குவிய தூரம் எவ்வளோ? மேக்ஸிமம் குவிய தூரம் வாருது, நான் முடிவில் உள்ள பொருளை அவதானிக்கிற நேரம். ரைட், குவியத்தூரம் உயர்வாய்க்கிறது முடிவில் உள்ள பொருட்களை அவதானிக்கிற நேரம். அதே மாதிரி குவியத்தூரம் இழிவாய்க்கும் அண்மையில் உள்ள பொருள் 25 உள்ளது. இது ஆரோக்கியமான கண்ணுக்கு. முடிவில் உள்ள போது குவியத்தூரம் உயர்வாய்க்கும், குவிக்கும் தன்மை குறைவாக இருக்கும். அப்படி அண்மையில் வர 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 பொருள் அண்மையில் வர வர குவியத்தூரம் குறையும், குவிக்கும் தன்மை கூடும். இதுதான் உயர் குவியத்தூர நிலை, இதுதான் இழிவு குவியத்தூர நிலை. எஃப் மினிமம். சரி, எஃப் மினிமம் அது இந்த தூரம் வரும். எஃப் மேக்ஸிமம் வந்து இந்த தூரம் ஆகும். இது 2.5 சென்டிமீட்டர் ஆகும். எஃப் மினிமம் வந்து இந்த தூரம். இந்த கண்ணுக்கு பிரச்சனை வரப்போகுது என்ன பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பிற இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, இதை கண்டுபிடிங்களே, மினிமத்தை கண்டுபிடிங்களே, கண்டுபிடிப்பா மினிமத்தை கண்டுபிடிப்பா. ரைட், கவனிய புள்ளிகள். இப்போ இந்த மாதிரி கேள்விகள்ல நீங்க எடுக்க வேண்டியது அந்த கன்செப்ட் பார்த்தோம். அதாவது வில்லையில ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளமேக்கு வில்லைக்கும் விழுத்திரைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வளமையா 2.5 வேண்டியது 2.3. இப்போ இந்த வில்லைக்கு கண்ணில் வில்லையோட குவியத்தூரம் தானே மாறப்போகுது. இப்போ இந்த வில்லைக்கு எந்த குவியத்தூரத்தை என்ன மாற்றத்தை உருவாக்கியலுமோ அதே மாற்றத்தை இவருக்கும் உருவாக்கியலும். இந்த வில்லையோட உயர் குவியத்தூரம் என்ன? கணிக்க அவசியம் இல்லை, நேரடியாக வரும். எவ்வளோ? 2.5 சென்டிமீட்டர். என்ற சமாந்தர கதிர்கள் எஃப்ல குவியும். இதான் எஃப். கண்ணின் நீளம் தான் குவியத்தூரம். ஆக இந்த வில்லைக்கும் பெறத்தக்க உயர் குவியத்தூரம் 2.5. அதே மாதிரி இழிவு குவியத்தூரம் சுருக்கிறது எவ்வளோ வருது? வில்லை சுத்தத்தை போட்டு சுருக்கிடுங்களே. அதான் நான் இப்போ கேட்டது உங்களுக்கு வேலையாக தந்தது. 25 கீழ் 11 வருதா? எஃப் மேக்ஸிமம், சாரி, எஃப் மேக்ஸிமம் 2.5 சென்டிமீட்டர். எஃப் மினிமம் வரப்போகுது பாருங்க. எஃப் மினிமம் அங்குள்ளது 1 கீழ் வி மைனஸ் 1 கீழ் யூ 1 கீழ் எஃப். பிம்பத்தூரம் 2.5 மைனஸ்ல, பொருள் தூரம் 25 பிளஸ்ல, குவியத்தூரம் காண வேண்டியது போமாஸ் 25, இங்கே மைனஸ், இங்கே 10, இங்கே 1 11 வரும். என்ன எஃப் எவ்வளோ? 25க்கு 11 சென்டிமீட்டர். சரியா? சுருக்கம் 2.23 மாதிரி வருதா? 2.7 2.27. சரியா? ரைட். அப்ப இப்போ இந்த வில்லைக்கும் இவரோட கண்ணின் நீளம் குறைவாக இருந்தாலும் இந்த வில்லைக்கும் இந்த வில்லை அதான் இந்த கேள்வி அந்த எடுகோல் எடுக்கவாமா சொல்லி இல்லை. ஆனால் பொதுவாக அந்த எடுகோலுக்கு செய்யவாங்க. அந்த எடுகோலுக்கு ஏற்கனவே கேள்வி வந்திருக்கிறது இதில் அதாவது பாஸ்ட் பேப்பரில் 2016 அல்லது 17 சேலைக்கு அந்த கண்ட நீளம் வந்து குறைந்தல் அழகந்திக்கு அதிகரிச்சேன்னு சொல்லி கண்ணின் நீளம் 0.2 சென்டிமீட்டருங்க பின்னாலிக்கிறேன்னு சொல்லி. சரிதானே? அதிலும் இதே ஐடியா தான். அதாவது வில்லைட ஆற்றல் மாறல்ல, வில்லைட ஆற்றல் வந்து இதான் குவியத்தூரத்தை இந்த அளவில் மாற்றக்கூடியது. கண்ணின் நீளம் தான் அதில் அதிகரிச்ச சந்திக்கு, இங்கே அதுக்கு பதிலாக குறைவுன்னு சந்திக்கும். சரி, இனி நீங்க காணுங்க இந்த எஃப் மேக்சிமம் வார உள்ள நிலைமை, எஃப் மினிமம் வார உள்ள நிலைமை, அதுக்குரிய பிம்பத்தூரம் 2.3 ஆயிக்கணும். அதுக்குரிய பொருள் தூரங்களை கண்டுபிடிங்க. சரியா? அப்படி கண்டுபிடிச்சா ஆன்சர் வருது, ஆனாலும் சின்ன சிக்கல் வரும். ரைட், ஆன்சர் காணுங்களேன். அப்போ உங்களுக்கு செஞ்சு பாருங்களேன். இப்போ ஐடியா இல்லைங்கிட்ட இப்போ இந்த வில்லைக்கு இருக்கத்தக்க உயர் குவியத்தூரம் நிலைக்கிறேன், வில்லைக்கு இருக்கத்தக்க உயர் குவியத்தூரம் நிலை, அதுக்குரிய பொருள் தூரம் என்னன்னு கண்டுபிடிங்க.
பிம்பத்தூரம் விழித்திரைக்கானது தான் எப்பவுமே. பிம்பம் உருவாகணும் விழித்திரையில தான். அப்ப பிம்பத்தூரம் 2.3, உயர் குவியத்தூரம் நிலைமை 2.5க்குரிய பொருள் தூரம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி இழிவு குவியத்தூரம் நிலைமை 25/11 அதுக்குரிய பொருள் தூரம் என்னன்னு கண்டுபிடிங்க. ரெண்டுல பிம்பத்தூரம் 2.3. அப்பதான் இவர புதிய பார்வை வீச்சாயிக்கும். நீங்க கண்டுபிடிங்க. நான் அடுத்த ஸ்டெப் வார கண்டுபிடிங்களா, செய்யுங்களேன். இந்த எஃப் மேக்ஸிமத்தை போட்டாலும் மைனஸ்ல வருமே. எஃப் மேக்ஸிமத்தை போட்டா மைனஸ்ல வரும், அப்படிதானே? எஃப் மேக்ஸிமத்தை போட்டுக்காண்டா மைனஸ்ல வரும். எவ்வளவு வரும்? 28.8. சரியா? உண்மை எஃப் மேக்ஸிமத்தை போட்டா யோசிச்சு பாருங்களேன். இப்ப எஃப் மேக்ஸிமத்தை போட்டா குவிய தூரம் எங்க? இந்த இடத்துல தானே குவிய தூரம். எஃப் மேக்ஸிமம் 2.5 தானே. பொருள் எங்க? பொருள் எஃபிட்குள் வரணுமாண்டா என்ன நடக்கணும்? பொருள் எஃபிட்குள் வரணுமாண்டா, சாரி பொருள் அல்ல, பிம்பம் எஃபிட்குள் வரணுமாண்டா, மெய் பிம்பம் வரணும், எஃபிட்குள் வரணும். அப்படித்தானே? மெய்பிம்பம் வரணும், எஃபிட்குள் வரணும். மெய்பிம்பம் வரணும், எஃபிட்குள் வரணும். மெய்பிம்பம் வரணும், எஃபிட்குள் வரணும்டா எந்த நிலைமையில? மெய்ப்பொருள் வரலாமா? மெய்ப்பொருளுக்கு எப்பவுமே மெய்ப்பொருளுக்கு எஃபிட்குள் வரையலாது, எஃபிட்க்கு அப்பால் வராதா? மெய்பிம்பம் வரணும், எஃபிட்க்கு அப்பால். இது எஃபிட்குள் வருதுன்னு சொன்னா இதான் எஃப், இதான் பிம்பமாயி எஃபிட்குள் வருதா இருந்தா ஏண்டா 2.3 விழுத்திரெல்லாம் பிம்பம் வரணும். எஃப் வந்து 2.5 எஃபிட்குள் வருமா? இந்த இது மாயப்பொருளா இருக்கணும். மாயப்பொருள், மாயப்பொருள் தான் உருத்திருத்த நிமிர்ந்த மெய்பிம்பம் எஃபிட்குள் தோன்றும். அதனால உங்களுக்கு மைனஸ்ல விட வருது. இந்த கண்ணுக்கு இப்போ மாயப்பொருள் எல்லாம் காண தொடங்கும். பொதுவாக கண்ணுக்கு மாயப்பொருள் சரிதானே? இப்போ கண்ணுக்கு அதாவது ஒருங்கு கதிர்கள் கண்ணு காணுகள்ல பொதுவாக காண இயலாது. இப்போ விரிகதிர்களும் 25க்கு உள்ளுக்கு இந்த விரிவடைஞ்சா கண்ணுக்கு காணாது. இந்த கண்ணுக்கு என்ன செய்யும்? ஒருங்கி வார கதிர்களும் காண தொடங்கும். சரியா? வளமையா விரிகதிர்களும் 25க்கு உள்ளுக்கு இந்த விரிவடைந்து அவருக்கு விழித்திரையில குவிக்க ஆற்றல் இல்லை. இந்த குறைபாடு காரணமா என்ன நடக்கும்? அவருக்கு ஒருங்கு கதிர்களும் மாயப்பொருள்களும் காண தொடங்கும். சரிதானே? பொதுவாக மெய்பிம்பமே கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும் போது தெரியா சொல்ற மெய்பிம்பமே 25க்குள்ளே வந்தா அவருக்கு ஒரு கேளாது. சரியா? 25 உள்ளுக்கு வந்தா அவருக்கு கேளாது. ரைட்? இதுல என்ன நடக்க முடியுதுன்னா அவருக்கு மாயப்பொருள்களும் காண தொடங்கும். அப்ப இது உண்மையா வாரது மாயப்பொருள் 28. அப்ப என் கருத்து வந்து அது உண்மையாவது அவ்வளோ சுருக்கி விட வந்தது அது சரியான ஒரு கான்செப்ட் அல்ல. பார்வை வீச்சுக்கு பார்வை வீச்சு எப்போ நான் பார்க்குறது? மெய்ப்பொருள்களுக்கு. சரியா? ஏன்னா ஆன்சரில் நான் இப்போ ஆரம்பத்தில் நான் செஞ்சு பார்க்க முன்னுக்கு இப்போ உங்களை செய்விச்சு உங்களை தான் நான் செய்விக்க, நான் என்ன செய்யலை. செய்விக்க முன்னுக்கு எனக்கு இந்த டவுட் ஒன்று வருது. 2 பக்கமும் பிரச்சனை வாரல்ல. பொதுவாக இது மாதிரி குறைபாடில் 2 பக்கமும் பிரச்சனை வாரல. ஒரு பக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஒரு பக்கத்தில் பிரச்சனை வாங்கும். சரி, நான் பார்ப்பேன். அதை நான் திரும்ப ஒருத்தர் வாரேன். அப்போ இதில் மைனஸ் வர ரீசன் வந்து பொருட்கள் மாயப்பொருள் உருவாகுது. மாயப்பொருள் தான் வரும். மாயப்பொருளுக்கு எஃபிட்குள் வரணும். அப்போ மெய்பிம்பம் உருவாக உறுத்திருத்தது. சரியா? ஒருங்கு கதிர்களும் காண தொடங்கும். சரி, வளமையா ஒருங்கு கதிர்கள் எந்த நடக்குமாண்டா காணுகள்ல வளமையா ஒருங்கு கதிர்கள் சொன்னா இப்படிதானே. இதுல ஒருங்கு கதிர்கள் வந்தா ரைட், இது எஃப்
இதான மேக்ஸிமம் எஃபிட்குள் இங்கெங்கேதான் குவியும். வளமையாக ஒருங்கு கதிர்கள் வந்தா சரியா கதிர்கள் விரிவடைய தன்மை குறைஞ்சது தானே. இப்போ இதுதான் விரிக்கும் தன்மை. அண்மையில் வர வர விரிக்கும் தன்மை கூடும். அண்மையில் வர வர விரிக்கும் தன்மை கூடும். தொலைவு போப்போ விரிக்கும் தன்மை குறையும். அப்படியே போய் ஒருங்கு தன்மையாக மாறும். இவருக்கு உயர் குவியத்தூரம் 2.5. இப்போ ஒருங்கினா இது உள்ளே தான் குவியும், இது உள்ளே தான் வரும். அப்போ அந்த ஒருங்கு கதிர்கள் எங்களுக்கு பொதுவாக தோற்றுகளில் இவருக்கு ஒருங்கு கதிர்களும் காண தொடங்கும். சரி, வளமையாக கண்ணுக்கு ஒருங்கு கதிர்கள் காணுகள்ல இல்லை ஒருங்கு கதிர்களும் காண தொடங்கும். ரைட். அப்போ அந்த 22.8 வரும் மைனஸ்ல உங்களுக்கு ரீசன் மாயப்பொருள் தான், மாயப்பொருள். சரி, மாயப்பொருள். அப்போ இந்த பக்கமூலம் 22.8 அல்லது அந்த பக்கமூலம் 28.8. இப்போ வளமையாக 28.8 தான் காணுதுன்னு சொல்லி நீங்கள் 28.8 சொல்லி இப்படி இங்கே உள்ளதல்ல, கண்ணுக்கு முன்னுக்கு உள்ளதல்ல. இது ஒருங்கு கதிர்களாக உருவாக 28.8. ரைட். இது அடுத்ததில் வருது 199.6. நான் கேட்குறது முடிவிலி காணுமா இல்லையா? முடிவிலியில பொருள் இருந்தா காணுமா இல்லையா? முடிவிலியில பொருள் இருந்தா காணுமா இல்லையா? முடிவிலியில பொருள் இருந்தா முடிவிலிக்கு பொருள் காணுமா? குவியத்துடன் கண்ட குவிய நீளம் என்ன வாய்க்கணும்? 2.3 ஆயிக்கணும். இப்ப இவர் 2.3 குவியத்தோட பெற இயலுமா இயலாதா? 2.5 வர பெறலாம். இங்க 2.27 வருது. இது அப்படித்தானே சுருக்கணும் சொல்லுவோம். 2.27. இவர் முடிவிலிக்கு அவதானிக்கணும் என்ன நடக்கணும்? 2.3. அப்ப இவர் 2.3 குவியத்தூரம் இந்த வில்லைக்கு பெறலாமா இயலாதா? இந்த வில்லைக்கு குவியத்தூரத்தை மாற்றும் தன்மைக்கு 2.27 தொடக்கம் 2.5 வரை. நான் கேட்கிறேன் 2.3 குவியத்தூரம் மீந்தா தான் இப்ப முடிவில் உள்ள காணும் இருக்கு. முடிவில் உள்ளது காணும் இப்ப 2.3 இருந்தா குவிய நீளம். அப்ப அந்த குவிய நீளம் இவர் பெறலுமா இயலாதா? பெறலாம். இது 2.27க்கு 2.5 உட்பட்டது. ஆக இவர் முடிவிலி வரை காணும். ஆக மெய்ப்பொருட்கள் பார்த்தா இவருக்கு முடிவிலி வரை காணும். சரியான இழிவு குவியத்தூரம் வார நேரம் கணிப்பு செஞ்சவங்களுக்கு எவ்வளவு வருது? 199.6. எனவே இவரை காணக்கூடியது 199.6 தொடக்கம் முடிவிலி வர. சரியா? ரைட். 25 உள்ளது காணாது. 25 உள்ளது காணாது இவருக்கு. ரைட். 30 உள்ளது 28.8 தானே. 30 வைத்தா காணுமா? 30 வைத்தா அதுவும் காணாது. இவர் 199.6 தான் காண தொடங்குது. அதுல இருந்து முடிவிலி வரை காணுது. கப்பால் என்ன நடக்குது? மாய பொருட்களும் காணுது. சரியா? பதான் இவர்கிட்ட இதா இந்த 28.8 தொடக்கம் 199.6 கணிப்பில் வருது எங்களுக்கு. ஆனாத்துக்கு சரியா இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படாது. இப்போ 28.8 அப்போ 30 காணுமே, 40 காணுமே, 50 காணுமே இல்லை. 199.6 தான் மெய்ப்பொருட்கள் காண தொடங்கி வருது. அதுக்கு அப்பால் உள்ளவே தான் காணுது. முடிவிலி வரை காணுது. மேலதிகமாக தேவைப்பட்ட ஒருங்கு கதிர்களும் காணுது, மாயப்பொருட்களும் காணுது. தானே 199.6 உட்பட்டவே இங்க காணுகள்ல. சரியா? 199.6 உட்பட்டவே இங்க காணுகள்ல. ஆகவே இந்த கணிப்பு செஞ்சு காட்டுவாது. 199.6 வாரதான் செய்வோம். இனி இது சரிதானே? இதை நான் செய்யல, நீங்க செஞ்சதுதான். எஃப் மினிமத்தை போட்டீங்களா? எஃப் மினிமத்தை போட்டு அட பிம்பத்தூரம் 2.3 அதுக்குரிய பொருள் தூரம் யாதண்டு கண்டா. அதுக்குரிய பொருள் தூரம் யாதண்டு கண்டா அதுக்குரிய பொருள் தூரம் யாதண்டு கண்டா 191.6 வருதான். சுருக்கி பாருங்க. அதான் சுருக்கல் செய்யலவ சாம்பாடு ஓகே தான். இப்போ எஃப் மினிமம் 25/11. இது மைனஸ் இது பிளஸ் போட்டு பிம்பத்தூரம் 2.3 போட்டு பொருளை காண 190.6. இவர்தான் சிக்கல் வருது. இது எஃப் மேக்ஸிமத்தை போட்டு 2.3 கண்டா தான் சிக்கல் வரும். ரெண்டு முறை படத்தில் வரைஞ்சிக்கிறேன். இதுல வருது மாயப்பொருள் வரும். மாயப்பொருளும் காண தொடங்கும் அவருக்கு. சரி, மாயப்பொருளும் காண தொடங்கும். ரைட்.
இவரத்துல அடுத்த நிலைமையை பாவம் முடிவிலி வர காணுதா இருந்தா காணும் முடிவிலி ஏன் கணிப்பு செய்ய அவசியம் இல்லை உங்களுக்கு சொல்லலாம் நான் ஏற்கனவே செஞ்ச கணிப்பிக்கிறேன் என்ன இந்த வீச்சுள்ளுக்கு உள்ள ஒரு குவியத்தூர் தானே தேவைப்படுது இப்போ எஃப் வந்து கண்ணி நீளம் 2.3 சென்டிமீட்டர் அப்போ இந்த நிலை முடிவில் உள்ளது அவதானிக்கணும்னா குவியத்தூரமும் 2.3 ஆயிக்கணும் சமாந்தர கதிலாக இந்த எஃப்ல தானே குவியும் சமாந்தர கதிகள் எஃப்ல குவியும் அப்போ இவன் எஃப் வந்து 2.3 ஆயிக்கணும் இவருக்கு 2.5 தொடக்கம் 2.27க்கு உட்பட்ட வீச்சில் குவியத்தூரத்தை மாற்றலாமா இந்த 2.3 பெறலாம் தானே ஆகியோர் முடிவிலை காணும் அவையோட பார்வைச்சு நல்லா விளக்கத்துக்கு வரணும் 28.8 தொடக்கம் 19.6 அல்ல எப்படி சாரி 190.6 அல்ல எப்படி 191.6 தொடக்கம் முடிவிலி காணும் அதுக்கு பிறகு மேலதிகமாக மாயப்பொருட்களும் காணும் சரியா மாயப்பொருட்களும் காணும் ரைட் அவங்க எந்த அடிப்படையில் சும்மா கணிப்பு அடிப்படையில் விடைய கொடுத்தாங்களோ தெரியா ஆனால் என்ற கருத்து இதை வீச்சு வந்திக்கணும் 191.6 தொடக்கம் முடிவிலி வர என்பது சரிதானே ரைட் பொதுவாக நாங்கள் அவதானிக்க மெய்ப்பொருட்களை தானே இப்போ கேள்வி வார வீச்சுன்னு கேட்டால் மெய்ப்பொருள் வீச்சு தான் கேட்கும் மாயப்பொருட்கள் வீச்சு அல்ல சரி மாயப்பொருட்கள் உண்மையாக மாயப்பொருட்கள் உருவாகிற எப்படி மாயப்பொருட்கள் உருவாகுது இன்னொரு வில்லையாலேயோ ஏதோ இருந்தாலும் முடிவடைந்த பிறகுதான் மாயப்பொருள் உருவாகுது இப்போ நேரடியான பொருட்கள் எல்லாம் நாங்கள் அவதானிக்க பொருட்களை மாயப்பொருள் இல்லை வார கதிர்கள் ஏதாவது ஒரு வில்லையால் முடிவடைந்து வருதாயிருந்தால் ஒருங்கி வருதாயிருந்தால் தான் மாயப்பொருள் உருவாகும் ரைட் இப்போ நேரடியாக நாங்கள் அவதானிக்கிறது வெற்றுக்கனால சும்மா அவதானிக்கிறது எல்லாம் மாயப்பொருட்கள் இல்லை சரி ரைட் ஆகவே ஆன்சர் வந்து முதலாக கொடுக்கப்பட்டீங்க ரைட் எந்த சரி ஆன்சர் எடுப்பேன் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் வரணும் எடுப்பேன் எந்த கருத்து அது உண்மையாக கேள்வியில் அவ்வளோ சிறந்ததல்ல 191.6 தொடக்கம் முடிவிலி வர என்ற ஆன்சர் இருந்தது தான் சிறந்தது அது ரைட் ஏன்னா 28.8 தொடக்கம் 191 அது ஒரு பிழையான கருத்தை தருது அது ரைட் அவருக்கு 28 காணாது 25 காணாது 30 காணும் 40 காணும் 50 காணும் 200 காணாது 300 காணாதுன்ற மாதிரி ஒரு பிழையான தரவை தரும் இந்த ஆன்சர் ரைட் நல்லா விளக்கத்துக்கும் இவருக்கு திரும்ப நான் சில கடைசியா இவட வீச்சு வந்து இந்த கன்னட வீச்சு இந்த கன்னட வீச்சு 191.6 தொடக்கம் இங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அது பிறகு முடிவிலி வர போகும் இங்கே முடிவிலி இப்படி முடிவிலி வர காணுமா இது நான் கணிப்பு செய்யலை கணிப்பு செஞ்சு பாருங்க கணிப்பு செய்யறதுக்குரிய நான் தரவுகளை தந்துக்கிறேன் ஐடியாவில் தானே கண் வில்லையில் பிரச்சனை இல்லை அப்போ கண் வில்லையோட உயர் குவியத்தூரம் இழு குவியத்தூரம் என்னோ அதே தான் நீக்கும் இப்போ வில்லையில் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து மேக்சிமம் எங்களுக்கு வந்து 2.5 அங்கே 2.27 இங்கே 2.27 அதில் பிரச்சனை இல்லை அதே குவியத்தூரமுடைய வில்லைகள் தான் நீக்கிறார் அந்த குவியத்தூரத்துக்கு விழுத்தில பிம்பம் உருவாகணும்னு வீச்சை கண்டா ஒன்றில் வருது இதில் அது மேக்சிமத்தை போட்டு கண்டா -28.8 வருது குவியத்தூரம் அதாவது மாயப்பொருள் வருது பொருள் தூரம் மாயப்பொருள் வருது இங்கே வருது 191.6 சொல்லு எஃப் மினிமத்துக்கு அனுப்பிச்சேன் நான் இடையில மேலாதிமா ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் உங்களுக்கு முடிவிலி காணுமான்னு பார்த்தா காணுமே முடிவிலி அவதானிக்கணும்டா குவியத்தூரம் 2.3 ஆயிக்கணும் இவருக்கு 2.5 2.27 இடையில எந்த குவியத்தூரத்தையும் பெறலாம் இந்த வில்லைக்கு 2.3 அந்த வீச்சுக்கு உட்பட்டது தானே எனவே இந்த குவியத்தூரமும் பெறலாம் இவரை காணக்கூடியது 190.6 சென்டிமீட்டர் தொடக்கம் அப்பால் உள்ளவை முடிவிலி வர காணும் அதுக்கு மேலதிகமாக மாயப்பொருட்களும் காணும் சரி ரைட் அடுத்த கேள்வி பாப்போம் 28 அடுத்த கேள்வி பாப்போம் அடுத்த கேள்வி பாவம்
பாருங்க, சீரான கோண ஆர்முடுகள் அல்பாவுடன் சுழல்கின்ற கிடைமேசை ஒன்றின் மீது நாணயக்குற்றி ஒன்று சுழற்சி அச்சிலிருந்து ஆர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேசையின் கோணவேகம் ஒமேகாவாக இருக்கும் கணத்தில் நாணயக்குற்றி வலுக்கவில்லை என கொண்டு பின்வரும் கூற்றுகள் சரியானது அல்ல சரியானவை. நாணயக்குற்றின் கனநிலை வேகம் ஆர் ஒமேகா சரியான. கனநிலை வேகம் கனநிலைக்காதி வி சமன் ஆர் ஒமேகா. கனநிலைக்காதி தொடலி வழி அமையும் வி சமன் ஆர் ஒமேகான்னு வரும். வலுக்கவில்லை தானே, வலுக்கல்லாட்டி இவருடைய இயக்கம் வட்ட இயக்கமா இருக்கு. அது தட்டு கிடை மேசை சுழற்சி இயக்கம், அவரோட நாணயத்தை பார்த்தா வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்துல கனநிலைக்காதி தொடலி வழி அமையும். பருமன் வி சமன் ஆர் ஒமேகா. சரியா, வி சமன் ஆர் ஒமேகா. நாணயக்குற்றின் ஆரை வழி வேகம் ஆர் ஒமேகாவா இருக்குமா? ஆரை வழி வேகம் உண்டு காணப்படாது, பூச்சியமா. வலுக்கல்லாட்டி வலுக்க நேரம் சில நேரம் ஆரை வழி வேகம் ஈக்கலாம். ஆனால் வலுக்காத போது ஆரை வழியே வேகம் ஈக்காது. ஆரை வழிய வேகம் பூச்சியம். ஆரை வழிய வேகம் பூச்சியம். வேகம் வந்து இப்படி தொடலி வழியே தான் அமையும். ஆரைக்கு செங்குத்தாக கனநிலைக்காக தொடலி வழியே தான் அமையும். கனநிலை விளைவில் ஆர்முடுகள் ஆர் அல்பா வர்க்கம் பிளஸ் ஒமேகா வர்க்கமா? நீங்கள் உண்மையா ரெண்டு வகையான நான் இந்த அமைப்புல படத்தை வரையுதேன். ரெண்டு ஆர்முடுகள் காணப்படும். ஒன்று தொடலி ஆர்முடுகள். சரியா, தொடலி ஆர்முடுகள் கோண ஆர்முடுகள் அல்பாவாக இருந்தால் தொடலி ஆர்முடுகள் ஆர் அல்பான்னு வரும். அதோட திசை மாற்றம் காரணமாக தொடலி ஆர்முடுகள் உருவாகிறது பருமல்ல மாற்றம். தொடலி ஆர்முடுகள் காரணமாக வேகத்தில் பருமல்ல மாற்றம் ஏற்படும். மைய நாட்டு ஆர்முடுகள் காரணமாக திசையில மாற்றம் ஏற்படும். அல்லது மாறிபின்னு சொல்லலாம். திசையில மாற்றம் உருவாகத்து காரணம் மைய நாட்டு ஆர்முடுகள். அல்ல திசையில ஆர்முடுகள் உருவாது மைய நாட்டு ஆர்முடுகள் காணப்படணும். பருமல்ல மாற்றம் ஏற்படணும்னா தொடலிய ஆர்முடுகள் இருக்கணும். சரியா, அதாவது இங்க கதிர வேகத்துல பருமல்ல மாற்றம் ஏற்படணும்டா, வேகத்துல பருமல்ல மாற்றம் ஏற்படணும்டா தொடலிய ஆர்முடுகள். திசையில மாற்றம் ஏற்படுது, வேகத்தின் திசையில மாற்றம் ஏற்படுது மைய நாட்டு ஆர்முடுகள் காரணம். சரி, என்னோட விளைவில் ஆர்முடுகள் கேட்டால் எப்படி வரும்? இதுதான் விளைவில் ஆர்முடுகள். ரெண்டு வர்க்கச்சி கூட்டி வர்க்க மூலம் இருக்குது. அப்போ இது வரப்போது ஆர் விளைவில் ஆர்முடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆர் ஒமேகாவின் 4 அல்பா வர்க்கம் வரும். அட வர்க்கம் மூலம் ரெண்டு வர்க்கச்சி கூட்டி வர்க்க மூலம் எடுக்குது. வர்க்கச்சி ஆர் வர்க்கம் ஒமேகாவின் 4. இங்கே ஆர் வர்க்கம் அல்பா வர்க்கம் எடுத்த ஆர் ஒமேகாவின் 4 பிளஸ் அல்பா வர்க்கம் வரும். சரி, எனவே சியும் பிள்ளைனா சியும் பிள்ளை கனநிலை விளைவில் ஆர்முடுகள் ஒமேகாவின் 4ஆம் அடுக்கு வரணும். பரிமாணத்தை வைத்து யாரோ பிள்ளைன்னு சொல்லலாமே. அல்பா வர்க்கம் ஒமேகா வர்க்கம் பரிமாணம் சமநிலை கூட்டையலான்னு சொல்லி அப்படித்தானே. யாராவது யோசிச்சா இது அல்பா வர்க்கம் ஒமேகா வர்க்கம் கோண ஆர்முடுகள் கோண வேகத்திலே பரிமாணங்கள் சமநிலை. அப்போ வர்க்கங்களை பரிமாணம் சமனா வராது. எனவே அப்படி கூட்டையலாது அப்படி சொல்லி பிள்ளைன்னு எடுக்கலாம். ரைட், 29வது கேள்வி பாருங்க. கம்பி சுருள் ஒன்று 50 பாகசி வெப்பநிலையில் 5 ஓம் தடையும் 100 பாகசி வெப்பநிலையில் 6 ஓம் தடையும் கொண்டிருந்தது. 0 பாகசியில் கம்பி சுருளின் தடையாது. புதுசா கொண்டு வந்தீங்க படை. ரைட், 29வது பாவம். அவ்வளோ பலமான பாதுகாப்பு என்ன? கம்பிச்சூழல் 50 பாகசி வெப்பநிலை 5 ஓம் தடையையும் 100 பாகசி வெப்பநிலையில் 6 ஓம் தடையும் கொண்டிருந்தது. 0 பாகசியில் கம்பிச்சூழலின் தடை. இதில் அல்பா சமப்படுத்தலாம். அல்பா நாவாக விடு ஆர் டீட்டா மைனஸ் ஆர் நோட்டின் கீழ் ஆர் நோட் அல்பான்னு எடுக்கிறேன்னா சாரி டீட்டாண்டு வளமையான இந்த சமன்பாடு ஆர் டீட்டா சமன் வளமையான சமன்பாடு ஆர் டீட்டா சமன் ஆர் நோட் இன்ட்டு 1 பிளஸ் அல்பா டீட்டாவே வளமை நான் என்ன செய்து ஒன்று வகுத்து ஆர் நோட்டை நீக்கிறேன். இங்கே ஆர் நோட் தானே கேள்வி. அப்போ நான் அல்ஃபா நீக்கும். அல்ஃபா எவ்வளோ சமன்பாடு எடுப்பேன்?
அல்ஃபா எழுவாயவார சமன்பாடு தானே. அல்ஃபாவோட வரையறை என்ன? 0 பாகிசில் 1 ஓம் தடையுள்ள தானே ஒரு கடத்தின் வெப்பநிலை 1 பாகிசியால் அதிகரிக்கும் போது தடையில் ஏற்படு மாற்றம். ரைட், இதை சமப்படுத்தும் நீங்கள் அல்ஃபா சமப்படுத்துங்க. இப்போ முதலாவது பார்த்தா அல்ஃபா எப்படி வரும்? இதுலேருந்து வாரது தான் இதான், இதுலேருந்து வாரது தான். அப்போ அல்ஃபா வந்து ஆர் டீட்டா. ரைட், 50 பாகிசிக்கு போடுவோமே, ஒரு பக்கம் 50 பாகிசிக்கு, அடுத்தது 100 பாகிசிக்கு சமன்பாடை போட்டு அல்ஃபாக்குரிய சமன்பாடை போட்டு சமப்படுத்தும். 50 பாகிசி போட்டால் 5 மைனஸ் R0 கீழ் R0 இன்ட்டு டீட்டா வரப்போகுது 50. இங்கே போட்டால் 6 மைனஸ் R0 கீழ் R0 இன்ட்டு 100. R0 சுருக்கப்படும் 50 100 சுருக்கினா 2. அப்போ 10 மைனஸ் 2 R0 6 மைனஸ் R0 இதை இங்கே கொண்டு போனா R0 சமனாய்க்கும் 4. இது ஒரு மெத்தட், 5வது ஆன்சர். அல்லது வரைஃப வைத்தும் யோசிக்கலாமா? வரைஃப வைத்தும் நேரடியா இப்போ வரைஃபுன்னு இப்படி வரும். பிளவாக 50 பாகிசில 5 ஓம், 100 பாகிசில 6 ஓம். வித்தியாசம் 50 தானே, இங்கே வித்தியாசம் 50 தானே. இங்கே வித்தியாசம் உண்டாயிருந்தா இங்கே வித்தியாசம் உண்டாயிக்கணும். அப்போ இது 4. சரியா? இப்போ சும்மா அது சும்மா சுருக்கி எடுக்கு அது சாம்பாடு போகிறோம்டா. அப்படி இல்லாட்டி அந்த 50லேருந்து 100க்கு எத்தனை மாற்றம்? 1 ஓம் தானே. இந்த 50லேருந்து 100க்கு 1 ஓம் மாற்றம் வேண்டாம். 0 பாகிசில் அதுக்கும் 1 ஓம் மாற்றம் ஈக்கணும், குறைவாய்க்கணும். இங்கே 5 ஓம், இங்கே 6 ஓம் ஆயிருந்தா 4 ஓம் ஆயிருந்திக்கணும். அதான் இந்த வரைஃபு முறையில் வர்றது. வரைஃபுகள் இதுலேயும் பார்க்குறது தானே. இந்த வரைஃபுகள் சரியா பரிசோதனை பார்க்குறது தானே. டீட்டாங்க வரைஃபு அதை வைத்தே முடிவெடுக்கலாமா? 50 பாகிசி வித்தியாசத்துக்கு 1 ஓம் ஆயிருந்தா இங்குள்ள 50 பாகிசி வித்தியாசத்துக்கும் 1 ஓம் ஈக்கணும். இப்போ 1 ஓம் வரணுமெண்டா இது 4 ஓம் ஆயிக்கணும். 29க்கு 5. 30வது பாருங்க. பீக்கமா கியூனும் எல் நீளமுள்ள கடத்தும் கோலானது தடை 6உடன் தொடக்கப்பட்டு கிடையான நீண்ட உராய்வற்ற கடத்தும் வலைகள் மீது இயங்குவதற்கு சுயாதீனமுடையது. வலைகள்னாதும் கோல்னாதும் தடைகள் புறக்கணிக்கத்தக்கவை. இக்கோளானது இலேசான நீள இலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்விலையானது ஒப்பமான சிறிய கம்பியொன்றினூடாக சென்று மறுமுனையில் திணிவை காவுகின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலைக்குத்து திசையில் பி காந்தபடத்துடைய சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. தொகுதி ஓயிலிருந்து விடுக்கும் போது கோல் அடையும் முடிவு வேகம் யாது? இதுவும் மின்காந்த தூண்டல்ல வாரதா? மின்காந்த தூண்டல்ல. ரைட், நீங்கள் ஒரு தடைக்கிறாமார். ரைட், இது ஒரு கோல் அசைக்கப்படுதான் முடிவு வேகத்தை அடையணும் என்று சொன்னா இது முடிவு வேகம் என்றா ஒரு சீரான வேகம். முடிவு வேகத்தை அடையணும் என்றா இந்த இழுவை எம்ஜிக்கு சமனாயிக்கும். இழுவை எம்ஜிக்கு இந்த இழுவை எம்ஜி என்றா இங்க இழுவையும் எம்ஜி முடிவு வேகத்தையும் போதா. முடிவு வேகம் என்ற சீரான வேகத்தை அடைந்தா இழுவை எம்ஜிக்கு சமனாயிக்கணும். அப்போ இதுலையும் இழுவை எம்ஜி. இவர சீரான வேகத்தில் வரணும்டா இதில் தொழிற்படை காந்த விசையும் எம்ஜிக்கு சமனாயிக்கணும். இவர் முடிவு வேகம் வி என்றா இவர்டம் அதே வேகம் தான் வி. இவர் உள்ள காந்த விசையும் எம்ஜி என்றா வேகம் சீரான வேகத்தில் பயணிக்கணும்டா இழுவையும் அல்ல இழுவைக்கு சமனான விசை தொழிற்படணும். அவங்க எம்ஜியும் காந்த விசை எம்ஜியும் சமனாயிக்கும். இது கேள்வி முடிவு வேகம் யாது? இந்த வேகம் யாது? இப்போ என்ன செய்யலாம்? F7
BIL போட்டு ஐயை காணலாம், E சமம் BLV போட்டு Vயை காணலாம். சரியா? F சமம் BIL. அப்போ இந்த மின்னோட்டம் திசை அவசியமில்லை, திசை வேணும் எடுக்கலாம். இடக்காய் விதி, புலம் மேல் நோக்கி விசைங்கள மின்னோட்டம் இங்கே வரணும். இதில் மின்னோட்டம் இந்த டிரெக்ஷன்ல ஐ. புலம் மேல் நோக்கி தந்திக்கிற விசை இடக்காய் விதி, புலம் மேல் நோக்கி விசை இடம் நோக்கி, அப்போ மின்னோட்டம் வெளிநோக்கி வர மாதிரி இருக்கணும். இந்த படத்தில் அப்படிங்களா F சமம் BIL போட்டு ஐயை காணலாம். F சமம் BIL. F வந்து mgக்கு சமனாயிக்கணும். mg சமன் b into I into L. I எவ்வளோ? mg over BL. அடுத்ததில் மின்னியக்க விசைங்களை மின்னோட்டமோடு இப்படி ஒரு மின்னியக்க விசை தூண்டப்பட்டிக்கணும் E. அதுக்குரிய சமன்பாடு BLV. அதுக்குரிய சமன்பாடு BLV. I 7 BLV, I 7 E over R, I 7 E over R. இந்த மின்னோட்டம் I, இந்த சுற்றுல மின்னோட்டம் I, இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை E over R, E over R. பைக்கு ஏற்கனவே சமன்பாடு பெற்றிருக்கு mg over BL உண்டு. మరి ஈக்குரிய சமன்பாடு BLV over R. இந்த சுருக்கினா V வரும். V எவ்வளோ? mg R இன் கீழ் B வர்க்கம் L வர்க்கம். B வர்க்கம் L வர்க்கம். ஆன்சர் முதலாவது 30க்கு முதலாவது. திசையினை பார்க்க அவசியம் இல்லை. எங்களை இடம் நோக்கி வரும்போதும் போகாது. அது இடம் நோக்கி இயங்காத முடிவு வேகம் இங்கே தான் இயங்கும். ஏன்னா நிறை காரணமாக தான் இயங்க போகுது. ரைட்.